அன்புள்ள மக்களே வணக்கம். நான் உங்கள் பொன் சரவணன். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடித்த கதையா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 9/2/2026 சத்தீஸ்கர் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமித்ஷா அவர்கள் ஒரு கருத்தரங்கத்தில் வந்து பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விரைவில் கம்யூனிசம் என்பது ஒரு அழிவுகரமான சித்தாந்தம், விரைவில் இந்தியாவிலிருந்து அது துடைத்தெறியப்படும் அப்படின்னு சொல்கிறார். ரைட்டு. கருத்தரங்கத்தின் நோக்கம் என்ன? கருத்தரங்கத்தின் நோக்கம் வர 2026 மார்ச் 31 மாவோயிஸ்ட் தீவிரவாதத்தை முற்றிலுமாக ஒழித்து கட்டுவோம் அப்படிங்கிறது தான் கருத்தரங்கத்தின் நோக்கம். அதில் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டு, சத்தீஸ்கர், ஒரிசா, பீகார், தெலுங்கு தேசம், இது தெலுங்கானா, ஆந்திரா போன்ற பகுதியிலிருந்து அதனுடைய அடிவரடிகள் பூரா கலந்துக்கிட்டாங்க. அந்த கருத்தரங்கத்தில் நீ என்ன பேசணும்? நீ மாவோயிச தீவிரவாதம், நக்சலைட் ஒழிப்பு மட்டும் தானே பேசணும். நீ ஒட்டுமொத்தமாக என்ன சொல்கிற? எப்படி மேற்கு வங்கத்தில் சிபிஎம் ஆட்சி எப்படி ஒழித்து கட்டப்பட்டதோ, இது திரிபுராவில் எப்படி ஒழித்து கட்டப்பட்டதோ, அதே போல் கேரளாவிலையும் ஒழித்து கட்டப்படும். இது அவர் சொல்கிறார். ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறார் பாருங்க. அதாவது மிக விரைவில் இந்த இந்த சித்தாந்தம் என்பது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வெறும் வறுமை ஒழிப்பு அது சம்பந்தமான சித்தாந்தம் மட்டுமல்ல, வளர்ச்சிக்கு எதிரான சித்தாந்தம் மட்டுமல்ல, அது அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய சித்தாந்தம். ஆம், அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. நரேந்திர மோடி கும்பலே, சங்கி கும்பலே, உங்களை போன்ற நபர்களுக்கு நிச்சயமாக அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய சித்தாந்தம் தான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். நீ எங்கே பண்ணிட்டு பார்த்தீங்களா? நீ வெறுமனே மாவோயிச தீவிரவாதத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமான கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இந்தியாவினுடைய அழிவுகரமான சித்தாந்தம் அப்படின்னு சொல்கிற. எது அழிவுகரமான சித்தாந்தம்னு சொல்லலாமா? நீ வா, ஒரு மேடையில் போட்டு பேசலாம். எது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அழிவுகர சித்தாந்தமா, ஆர்எஸ் சித்தாந்தம் அழிவுகர சித்தாந்தமா? இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் என்ன? பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிறத சனாதன கோட்பாடு தான் ஆர்எஸ்எஸ் அந்த சித்தாந்தம். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால், இந்தியாவின் அதாவது உயர்ந்த சாதியில் பிறந்தவன் ஆரியன். அந்த ஆரிய சித்தாந்தம் தான் இந்துத்துவ சித்தாந்தம். வேறு என்னவா இருக்க முடியும்? உங்கள் சித்தாந்தம் என்ன? என் கனிம வளங்களை கொள்ளையடிக்கப்பட வேண்டும், அதானி அம்பானி கார்ப்பரேட்டுகள் மேலும் மேலும் மக்களுடைய பணத்தை, இந்தியாவுடைய பணத்தை கொள்ளையடிக்கப்பட வேண்டும். ரெண்டாவது, விவசாயிகளை ஒட்ட சுரண்டப்பட வேண்டும், தொழிலாளிகளை ஒட்ட சுரண்டப்பட வேண்டும். இந்த மாதிரி இந்த இந்திய தேசத்தை கொண்டு போய் அமெரிக்காவுக்கு அடக வைக்கணும். இதுதானே உங்களோட சித்தாந்தம். உங்களுக்குன்னு என்ன சித்தாந்தம் இருக்குது? கம்யூனிச சித்தாந்தத்தை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? இந்த அம்சா அவர்களே, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிங்க. கம்யூனிஸ்டை ஒழிக்க புறப்பட்ட ஹிட்லர், உங்களுக்கு உங்கள் அப்பனுடைய அப்பன், உங்களுடைய பாட்டன், முப்பாட்டன், அவன் ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் அவர்களால் விரட்டி அடிக்கப்பட்டு விரட்டி துரத்தி அவன் ஓடி போய் அவனுடைய மாளிகையில் துப்பாக்கிகளை சுட்டு தற்கொலை செய்து கொண்டான். அந்த வரலாறு உனக்கு தெரியுமா? அதே போல் அந்த முசோலினியை இத்தாலியில் பார்த்தீங்கன்னா தெருநாய் போல மக்கள் அடித்து சித்திரவதை செய்து தெருநாய் போல இழுத்து கொண்டு போய் தூக்கில் போட்டாங்க. அந்த வரலாறு தெரியுமா? கம்யூனிசம் என்பது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம். அது மனித குலத்தின் சித்தாந்தம், உழைக்கும் மக்களுடைய சித்தாந்தம், விவசாயிகளுடைய சித்தாந்தம், ஏழை மக்களுடைய சித்தாந்தம், நடுத்தர மக்களுடைய சித்தாந்தம், சிறு முதலாளிகளுடைய சித்தாந்தம். இப்படியெல்லாம் இந்த சித்தாந்தம் என்பது ஒட்டுமொத்த மனித குலத்தை வாழ வைக்கக்கூடிய, பூமியை வாழ வைக்கக்கூடிய சித்தாந்தம். உங்களை போல என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை சொல்கிறாரு. யார் சொன்னது? சுப்பிரமணிய சாமி என்ன சொன்னார்? அமித்ஷா இந்திய நீதிபதி லோகியாவை கொலை செய்தவர் சொல்கிறாரு. யார்? நான் சொல்லலை, சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு. உன் மேலே கிரிமினல் வழக்கு இருக்குது. நீ ஒரு கொலை குற்றவாளி. நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிற இல்லையா? நீ உங்கள் மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆயிரக்கணக்கான மக்களை நாங்கள் என்றைக்கும் கொலை செய்யலை. நாங்கள் எந்த மசூதி அடிக்கலை, கோயில் அடிக்கலை, எந்த மக்களையும் நாங்கள் கொலை செய்யலை. எங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மீது எந்த ஊழல் வழக்கும் கிடையாது. நாங்கள் இந்த நாட்டினுடைய தேச பக்தர்கள், இந்திய நாட்டை பாதுகாக்கக்கூடிய தேச பக்தர்கள், இந்திய நாட்டினுடைய கனிம வளங்களை பாதுகாக்கக்கூடிய தேச பக்தர்கள், கார்ப்பரேட்டுகளுக்கு எதிரான தேச பக்தர்கள். இந்த ஒட்டுமொத்தமான இந்த சாதிய சனாதனத்தை ஒட்டுமொத்தமாக ஒழித்து, இது பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற அந்த கற்பிதத்தை ஒழித்து கட்டக்கூடிய அந்த சித்தாந்தத்துக்கு சொந்தக்காரர்கள். ஆமாம், நாங்கள் உண்மையாக ஜனநாயகத்தை நேசிக்கிறோம்,
நாட்டை நேசிக்கிறோம், ஜனநாயகத்தை நேசிக்கிறோம், கனிம வளங்களை நேசிக்கிறோம், நீர்நிலைகளை நேசிக்கிறோம், இந்த நாட்டினுடைய மக்களை நேசிக்கிறோம். ஒட்டுமொத்தமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சனாதானத்தை 100% நாங்கள் வெறுக்கிறோம். இல்லை, இதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. 100% சாதி ஒழிப்புங்கிறது அது ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தமே வேண்டாம். அது ஒரு சாதி ஒழிப்புங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஜனநாயக சித்தாந்தம். அதனால் உங்கள் சித்தாந்தத்தை நீ பேசு, மக்கள் கண்டிப்பாக பேசுங்க, நான் வேணான்னு சொல்லலை. கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கண்டிப்பாக பேசணும், நீ பேசு. நாங்களும் என்னன்னு கேட்டீங்கன்னா, கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை நாங்கள் பேசுகிறோம், நீ இந்துத்துவ சித்தாந்தத்தை நீ பேசு, இல்லையா? அதனால் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. கருத்தியலாக மோதுவது, கருத்தியலாக 1000 கருத்துக்கள் மோதட்டும், 1000 பூக்கள் மலரட்டும், அதுதான் மாவோ தத்துவம். அதனால் ஏதோ மாதிரி மாவோச தீவிரவாதத்தை ஒழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நீ கற்பனைவாதம் நினச்சிக்கிட்டு இருக்காத. இங்கே லட்சக்கணக்கான மாவோச சிந்தனை என்னன்னு கேட்டால், துப்பாக்கி எடுத்து சண்டை போடுறவங்க தான் மாவோயிஸ்ட் கிடையாது. அந்த மாவோச சிந்தனை என்பது சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா போன்ற பகுதியில் வாழக்கூடிய 8 கோடி மக்கள், அந்த பழங்குடி மக்கள் அந்த பழங்குடி மக்களுடைய மூளையில் இருக்குது. அந்த மூளைக்குள்ளே என்னென்னு கேட்டிங்கன்னா மார்க்சிய லெனிய மாவோ சித்தாந்தம் இருக்குது. அந்த மூளைக்குள்ளே துப்பாக்கி இருக்குது. இதை நீ மனசில் வச்சுக்கணும். வரலாற்றில் ஹிட்லருக்கு ஏற்பட்ட நிலைமை, முசோலினிக்கு ஏற்பட்ட நிலைமை உங்களுக்கு ஏற்படக்கூடாது என்று நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். கருத்தியலாக மோதுங்கள், ஜனநாயகத்தோடு நடந்து கொள்ளுங்கள். இந்திய சட்டமன்ற பாராளுமன்ற முறைப்படி இந்திய சட்டத்தை மதிக்கின்ற வகையில் இந்திய சட்டம் என்ன சொல்கிறதோ, அந்த இந்திய குடிமக்களுக்கு என்னென்ன உரிமை இருக்கிறதோ அதை வழங்கக்கூடிய, ஜனநாயகபூர்வமாக வழங்கக்கூடிய ஒரு அரசாக செயல்படுங்கள். இங்கே சட்டத்தின் ஆட்சி நடக்கவில்லை. முழுக்க முழுக்க பிஜேபி, ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தினுடைய ஆட்சி தான் நடக்கிறது என்பது ஊரறியும் உலகறியும் கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை.